bien merci. இப்போ புது சீரீஸ்ல உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ப்ரீவியஸ் வீக் போட்டு பார்த்தீங்கன்னா டிக்டே போட்டேன். தென் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வொக்காபுலரி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு போட போறது ஒரு நியூ டாபிக் தான். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க என்ன படிக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வேர்ப்ஸ் படிச்சிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வேர்ப்ஸ் படிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம எதுல படிச்சோம்? பிரசன்ட் டென்ஸ்ல படிச்சோம். இந்த பிரசன்ட் டென்ஸ்ல படிச்சது வரைக்கும் பத்தாது இல்லையா? நம்ம மீதி இருக்கிறதையும் படிக்கணும். அப்ப அந்த பேசிஸ்ல இப்ப நம்ம படிக்க போறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸை பிரெஞ்சில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பசே கொம்போசே அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? பசே கொம்போசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பேசிஸ்ல ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் நம்ம படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? avoir, être இல்லையா? இந்த ரெண்டு வேர்ப் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ப். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், இதனுடைய சுஜை ப்ரோனோம் ஒரே ஆர்டர்ல நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி படிங்க. அப்ப கான்ஜுகேட் பண்ணும் போதும் அதே மாதிரி பண்ணுங்க. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸ்ல இன்னைக்கு நம்ம படிக்க போறது avoir அப்படின்ற வேர்போடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இன்னைக்கு படிக்க போறோம். avaurன்ற வேர்ப் வைத்தல், டு ஹேவ் அப்படின்ற மீனிங்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அவார்ன்ற வேர்பை பசை கொம்போசைல எப்படி சொல்லணும் அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? யூ ஈ யூ அதை சேர்த்து யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. பசை கொம்போசைல அவாரை நம்ம எப்படி சொல்லணும்னா யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஐ ஹேட், ஐ ஹவ் ஹேட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப யூன்றத ஐ ஹவ் ஹேட், ஐ ஹேட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இ யூ அவாருடைய பசை கொம்போசே இ யூ யூ அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்ப இதை நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவார்ன்ற வேர்பை எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரசன்ட் டென்ஸ்ல ஜே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஜுகேட் பண்ணுவோம். எப்படி? ஜே, tu as, il a, nous avons. இது பிரசன்ட் டென்ஸ்ல அவார் எப்படி கான்ஜுகேட் பண்றதுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே நீங்க படிச்சிருக்கீங்க. இப்ப பசை கொம்போசைக்கு நம்ம அவாரை பிரசன்ட் டென்ஸ்ல கான்ஜுகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஈ ஆட் பண்ணணும். இது பேசிக் ரூல். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நம்ம பசை கொம்போசைல பேசும்போது அவார் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டினா ஏத்ர் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அவார் பசை கொம்போசைல எப்படி கான்ஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜே ஈ ஐ ஹேட், ஐ ஹவ் ஹேட் அப்படின்ற மீனிங். ஜே ஈ T-A-I, T-A-I, il-a-i, il-a-i, L-A-I, on-a-i, L-A-I, on-a-i, nous avons eu, nous avons eu, vous avez eu, vous avez eu, ils ont eu, ils ont eu, elles ont eu, elles ont eu. இப்படிதான் நம்ம பசை கொம்போசைல அவாரை கான்ஜுகேட் பண்ணணும். நான் சொல்ல சொல்ல இப்ப நீங்க என் கூட சொல்லிட்டு வாங்க. j'ai eu, tu as eu, il a eu, elle a eu, on a eu, nous avons eu, vous avez eu, ils ont eu, elles ont eu.
பசே கம்போசேல avoir என்ற verb வந்து conjugate பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பார்க்கலாம். First example, j'ai eu un beau cadeau pour mon anniversaire. J'ai eu un beau cadeau pour mon anniversaire. என்னுடைய பர்த்டேக்கு ஒரு நல்ல gift கிடைச்சது அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். I had a beautiful gift for my birthday அப்படின்ற மீனிங் இது குறிக்கும். Next example பார்க்கலாம். Les enfants ont eu le chocolat pour la Pâques. Les enfants ont eu le chocolat pour la Pâques. பாக்குன்றது ஈஸ்டரை குறிக்கும். அப்ப சில்ட்ரனுக்கு வந்து ஈஸ்டருக்கு நல்ல chocolat வந்து கிடைச்சது அப்படின்ற மீனிங் இது. Next example பார்க்கலாம். Nous avons eu un bon repas pour la Pâques. Nous avons eu un bon repas pour la Pâques. நாங்க வந்து பாக்குக்கு ஈஸ்டருக்கு நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். இல்ல நல்ல சாப்பாடு எங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மீனிங். Next example பார்க்கலாம். Avez-vous eu la carte de mariage de Martin? Avez-vous eu la carte de mariage de Martin? மர்த்தனுடைய மேரேஜ் கார்டு உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்றத குறிக்கும் இது. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். As-tu eu le résultat de examen? As-tu eu le résultat de examen? Exams உடைய ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சா உனக்கு? Have you had the results of the exams? அப்படின்ற மீனிங். இப்போ avoir என்ற verb வந்து பசே கம்போசேல conjugate பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த எக்ஸசைஸ் நீங்க செய்யுங்க. Answer is on the screen. Watching this video, please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.